ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்னா என்ன, அதோட டெரிவேஷனை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரீகால் பண்ணலாம். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் லைன்ஸ்ன்னு பார்த்தோம். பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் லைன்ஸ்னால் என்ன? எஃபிஷியன்சியும் ரெகுலேஷனையும் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம், பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் லைன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா என்ன? பவர் டெலிவர்டு அட் அ ரிசீவிங் எண்ட் டிவைடட் பை பவர் சென்ட் ஃப்ரம் த சென்டிங் எண்ட் இன்ட்டு 100ன்னு சொல்லலாம். அதாவது அவுட்புட் டிவைடட் பை இன்புட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி எஃபிஷியன்சிக்கு இன்னொரு ஃபார்முலா சொல்லணும் அப்படின்னா, அவுட்புட் டிவைடட் பை அவுட்புட் ப்ளஸ் லாஸஸ்ன்னு சொல்லுவோமா. அப்போ இங்கேயும் பவர் டெலிவர் அட் த ரிசீவிங் எண்ட் டிவைடட் பை பவர் டெலிவர் அட் த ரிசீவிங் எண்ட் ப்ளஸ் லாஸஸ் இன்ட்டு 100ன்னு சொல்கிறோம். இது வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு வந்து ரெகுலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா, விஆர் டேஷ் மைனஸ் விஆர் டிவைடட் பை விஆர் இன்ட்டு 100. விஆர் டேஷ்னா என்ன? வோல்டேஜ் அண்டர் நோ லோட் கண்டிஷன். இதுவே விஆர் அப்படிங்கிறது ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் அண்டர் ஃபுல் லோட் கண்டிஷன் நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த லெசனில் மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, எஃபிஷியன்சிக்கும் ரெகுலேஷனுக்கும் ஃபார்முலா வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போது கெப்பாசிட்டன் எஃபெக்டை வச்சு நம்ம வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அது என்னென்ன அப்படின்னா, ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன், மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைன், லாங் டிரான்ஸ்மிஷன் லைன். அதில் வந்து இப்போது ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போது ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது ஒரு ஓவர் ஹெட் லைன்னு சொல்லலாம். அதோட லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 50 கிலோமீட்டருக்கும் கீழே இருக்கணும். அதே மாதிரி அதோட லைன் வோல்டேஜ் வந்து நமக்கு லெஸ் தென் 20 கிலோ வோல்ட்டாக இருக்கணும். லென்த்து 50 கிலோமீட்டருக்கு கீழே, அதோட வோல்டேஜ் வந்து லெஸ் தென் 20 கிலோ வோல்ட். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்னு சொல்லலாம். ஸோ நம்ம இதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம், லென்த்து கம்மியாக இருக்கும், லோயர் வோல்டேஜாக இருக்குமா. ஸோ நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்டும் எப்படி இருக்குன்னா ஸ்மாலாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து நெக்லிஜிபிள் பண்ணிடுவோம். இந்த ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் ரெசிஸ்டன்ட் இண்டக்டன்ஸ் இந்த லைன்ஸை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து படிப்போம். ஸோ இதை ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் இருக்கிற இந்த ரெப்ரசன்டேஷனை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா லம்ப்டு ரெப்ரசன்டேஷன்னு சொல்லுவோம். இப்போ யூஸ்வலாக நமக்கு ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு கொஷின் வந்து எக்ஸாமில் எப்படி கேட்கலான்னா, இது ஒரு 13 மார்க் கொஷின். டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் வோல்டேஜ் ரெகுலேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி ஆஃப் அ ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்னு நம்ம கேட்கலாம். கேட்டால் ஃபஸ்ட்டு நான் இப்போ சொன்ன டெஃபினிஷன் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து சர்க்யூட் டயக்ராம் போடுவோமா. ஸோ இந்த டயக்ராம் எப்படின்னா, நமக்கு சென்டிங் வோல்டேஜ் கொடுக்குறோம், அதுலேருந்து நமக்கு ரிசீவிங் வோல்டேஜ், அப்புறம் நம்ம ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் ரியாக்டன்ஸ் எடுத்துக்கிறோம், லோட் கொடுக்குறோம். இதில் ஃபேஸார் டயக்ராமும் இருக்குது. நம்ம வந்து விஎஸ்ஸை வந்து லேகிங்காக வச்சு இந்த ஃபேஸார் டயக்ராம் வரைகிறோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃபேஸார் டயக்ராம் எப்படி வரைவோம், கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் வரைவோம். கரண்ட்டை வந்து நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு வோல்டேஜ் வந்து விஎஸ் சென்டிங் வோல்டேஜை மேலே கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து லேகிங் வந்து நம்ம ரிசீவிங் வோல்டேஜ் லேகிங்காக வரைகிறோமா. ஸோ விஆர் வந்து கீழே கொடுக்குறோம். ஸோ இந்த விஎஸ்க்கும் அதாவது இந்த ஐக்கும் இருக்க ஃபேஸ் ஆங்கிள், அதாவது ஆங்கிள் என்ன அப்படின்னா 5S சொல்லலாம். அதே மாதிரி விஆருக்கும் ஐக்கு இருக்கிற ஃபேஸ் ஆங்கிள் வந்து 5Rன்னு நம்ம சொல்கிறோம். போக நமக்கு ஐஆர் ஐஎக்ஸ்எல் அப்படிங்கிறது நம்ம வந்து 90 டிகிரியில் வந்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸை மார்க் பண்ணுறோம். இது வந்து ஃபேஸார் டயக்ராம். இப்போ வந்து இது வந்து ஒரு சிம்பிள் ஏசி சீரிஸ் சர்க்யூட்னு சொல்லலாம். இதில் ஐங்கிறது லோட் கரண்ட், ஆருங்கிறது லூப் ரெசிஸ்டன்ட், எக்ஸ்எல் அப்படிங்கிறது லூப் ரியாக்டன்ஸ், விஆர் அப்படின்னு நமக்கு தெரியும் ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ், விஎஸ் அப்படின்னா சென்டிங் எண்ட் வோல்டேஜ், காஸ் 5R அப்படிங்கிறது ரிசீவிங் எண்ட் பவர் ஃபேக்டர், லேகிங்கில் எடுத்திருக்கோம். காஸ் 5Sனா சென்டிங் எண்ட் பவர் ஃபேக்டர். இப்போது இந்த ஃபேஸார் டயக்ராமில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம எழுதுகிறோம். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஓசி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஓடி ஸ்கொயர்ட் ப்ளஸ் சிடி ஸ்கொயர்ட் அப்படி சொல்லலாமா. ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ ஓசி ஸ்கொயர்ட் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஓடி ஸ்கொயர்டை நம்ம எப்படி பிரிக்கலாம், ஓஇ ப்ளஸ் இடின்னு பிரிக்கலாமா. அதே மாதிரி டிசி ஸ்கொயரையும் நம்ம டிபி ப்ளஸ் பிசின்னு பிரிக்கலாமா. அந்த மாதிரி பிரிச்சிட்டோம். இப்போது இதில் ஓஇ வேல்யூ வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, ஓஇ இதுக்கு நடுவில் நமக்கு எந்த ஆங்கிள் இருக்குது, 5Rன்னு இருக்குது. 5R அப்படிங்கிறப்ப நம்ம காஸில் எடுத்துக்கிறோம். காஸ் 5R இதுன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், அட்ஜசன்ட் பை ஹைப்போதெனிஸ்ன்னு சொல்லுவோமா. இப்போ ஹைப்போதெனிஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு என்னென்னு வரும், விஆர் அப்படின்னு வருமா. ஸோ இதை நம்ம ஆங்கிள் எடுத்தோ எழுதணும் அப்படின்னா விஆர் காஸ் 5R அப்படின்னு நம்ம எழுதலாம். ப்ளஸ் நமக்கு இன்னொன்று என்ன இருக்குது, இடி இருக்கா. இடிக்கு வந்து வேல்யூ என்ன, ஐஆர். அதை நம்ம ஐஏ ப்ளஸ் பண்ணிக்கலாம், தி ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இந்த சைடு நெக்ஸ்ட் இதுக்கு டிபிக்கு எழுதுகிறோம். டிபிக்கு எழுதுகிறப்ப நம்ம சைனில் எடுக்கிறோம். சைன் அப்படிங்கிறப்ப விஆர்
sin phi r ப்ளஸ் IXL தி ஹோல் ஸ்கொயர் நம்ம சொல்லலாம். ஸோ இது ஸ்கொயர்லேருந்து நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஹோல் ரூட் போட்டு VR cos phi r ப்ளஸ் IR தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் VR sin phi r ப்ளஸ் IXL தி ஹோல் ஸ்கொயர் நம்ம எழுதலாம். Vs அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும், சென்டிங் அண்ட் வோல்டேஜ்னு தெரியுமா? ஸோ இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் நம்ம அந்த ரிசீவ் ஆகுதுல அந்த வோல்டேஜ் அண்டர் நோ லோட் வந்து நமக்கு எதுக்கு சேமாக இருக்குன்னா சென்டிங் அண்ட் வோல்டேஜ் அண்டர் ஃபுல் லோடுக்கு வந்து சேமாக இருக்குது. ஸோ நம்ம விஆர் டேஷ் பதிலாக விஎஸ். நம்ம நார்மலாக இதில் கொஷினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வோல்டேஜ் ரெகுலேஷனையும் எஃபிஷியன்சியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வோல்டேஜ் ரெகுலேஷனுக்கு ஃபார்முலா என்ன, விஆர் டேஷ் மைனஸ் விஆர் பை விஆர் இன்ட்டு 100 தானே ஃபார்முலா. ஸோ நம்ம விஆர் டேஷ்க்கு பதிலாக விஎஸ் அப்படின்னு ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ Vs minus VR by VR into 100ங்கிறது வோல்டேஜ் ரெகுலேஷன். நெக்ஸ்ட்டு வந்து சென்டிங் அண்ட் பவர் ஃபேக்டர் பார்த்தோம் அப்படின்னா பவர் ஃபேக்டர் வந்து காஸ் ஃபைஎஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன வரும், ஓடிங்கிறது வந்து நமக்கு என்னது அட்ஜசன்ட் சைட். அதே மாதிரி ஓசி அப்படிங்கிறது வந்து ஹைப்போதெனிஸ். அப்புறம் ஓடி பை ஓசி அதுக்கு தான் விஆர் காஸ் ஃபைஆர் ப்ளஸ் ஐஆர் டிவைடட் பை விஎஸ் நம்ம எழுதியிருக்கோம். இப்போது பவர் டெலிவர்டு அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து நார்மலாக பவர் ஃபார்முலா என்ன, விஐ காஸ் ஃபையா. ஸோ விஆர் நம்ம ரிசீவிங் எண்டில் எடுக்கிறோம். ஸோ விஆர் ஐஆர் காஸ் ஃபைன்னு எழுதுகிறோம். லாஸஸ்க்கு ஃபார்முலா என்ன, ஐ ஸ்கொயர்ட் ஆர், அதை அப்படி எழுதிக்கிறோம். இப்போ பவர் சென்ட் அவுட் அப்படின்னா நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா இதில் வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து நமக்கு அவுட்புட் டிவைடட் பை இன்புட்டா இல்லைனா அவுட்புட் டிவைடட் பை அவுட்புட் ப்ளஸ் லாஸஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து அவுட்புட் பவர் டெலிவர்ட் என்னென்னா விஆர் ஐஆர் காஸ் ஃபைஆர்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பவர் சென்ட் அவுட் அப்படிங்கிறப்போ நமக்கு லாஸஸ் அதாவது பவர் டெலிவர்டு ப்ளஸ் லாஸஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ விஆர் ஐஆர் காஸ் ஃபைஆர் ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ஆர் லாஸஸையும் நம்ம சேர்த்திக்கிறோம் இன்ட்டு 100. இதுதான் வந்து எஃபிஷியன்சி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.